சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஸோ ஏன்னா, கடந்த காலகட்டத்துல இருந்த சிலபஸுக்கும், அப்ப நடந்த எக்ஸாம்ஸுக்கும் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, அவுட் சோர்ஸ் நிறைய வந்து போனாங்க. இதை 10ஆம் வகுப்பு தரங்கிற போது, அது 10ஆம் வகுப்பு தரம் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு பிஹெச்டி லெவல்ல ரொம்ப அதிகம் வாய்ந்து போயிட்டாங்க. அதுல நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. சிலபஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி. இப்ப சிலபஸை கூட நம்ம குறை சொல்லல. அந்த கொஸ்டின் பேப்பருடைய தரம் 10ஆம் வகுப்பு தரமா இல்ல. அப்ப என்னன்னா வேகன்சியும் ஒரு பிரச்சனையாச்சு. குரூப் 2ல ரொம்ப கம்மியான வேகன்சி தான். நான் மார்னிங் கூட டெலகிராம்ல ஒரு ஆடியோ கொடுத்திருந்தேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா புதிய ஆட்சி. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வேறு. இப்ப அந்த ஆட்சியின் போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ரோட்ல இறங்கி போராடாத குறைக்கு நம்ம போராடணும், எடுத்து சொன்னோம், நிறைய பேருக்கு சொன்னோம். பட் யாரும் அதை கன்சிடர் பண்ணல. அது குறையாவும் நம்ம சொல்லல. கன்சிடர் பண்ணா அது உங்களுக்கு தான் நல்லதுன்னு அங்க மேடையிலேயே சொன்னோம். மெட்ராஸ்ல ஒரு போராட்டமே பண்ணோம். ரீ எக்ஸாம் வைங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் முரண்பாடா இருக்கு. அதுல உயிரிழப்புகள்லாம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து கூட போயிருக்காங்க. பல பாதிப்புகளால பல விஷயங்கள் நடந்துச்சு. அதை மேடை போட்டு மெட்ராஸ்ல கத்துனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி சார்பாவும் ஒரு சில கட்சி சார்பாவும் நம்ம மேடையில பேசணும். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப தற்போது வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஆட்சி வந்து புதிய ஆட்சியா இருக்காங்க. அப்ப இளைஞருடைய கோரிக்கைகள் எதுனாலும் சொல்லுங்க, நியாயமா இருந்தா அதை கன்சிடர் பண்ணி சரி பண்ணுவோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப என்ன இஷ்யூனா, டிஎன்பிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் எழுதிட்டு இருந்தாங்க. டிஎன்பிசி மேல நம்பிக்கை இல்லாம, ஏன்னா சிலபஸ் முறையா இருந்தாதான் சிலபஸ் வேக்கண்ட் ரெண்டு தான். இந்த ரெண்டு தான், அதாவது கொஸ்டின் சிலபஸ் வேக்கண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு கான்பிடென்ட் வரும். இப்ப என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சோகமா தான் படிக்கிறீங்க. நடத்துற நாங்களே சோகமா தான் நடத்துறோம். ஆனா என்னன்னா எப்படினாலும் படிச்சிடலாம், அவுட் சோர்ஸா பிடிச்சிடலாம்னு சொல்லி நிறைய மெட்டீரியல் தேடிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன டவுட் வருதுன்னா, இந்த மெட்டீரியல்ல கண்டிப்பா வரும்னு அடிச்சு சொல்ல முடியல. அப்படி அடிச்சு சொல்லும் போது அங்க வினாக்கள் வரலைன்னா ஒருத்தரை நம்ம வந்து எப்படி ஆயிருதுன்னா ஒரு அது ஒரு தப்பான நம்பிக்கை கொடுத்த மாதிரி ஆயிருது. அப்ப இவங்க வந்து 10ஆம் வகுப்பு தரம்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு வெளியில ஓலைச்சுவடிகள் வரைக்கும் போறனாலதான் பிரச்சனை. இத பழைய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொன்னோம், அவங்க இதை முறைப்படுத்தல. அதான் உண்மை. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இதை நம்ம வலியுறுத்த போறோம். ரைட், அவங்களுக்கு மெயில் மூலமாவும் மனு மூலமா ஏதோ ஒரு வகையில வலியுறுத்த போறோம். ஃபர்ஸ்ட் வேகன்சி தான். ஏன்னா அதிகமான வேக்கன்ட் இருந்தாதான் 180 எடுத்திருப்பாங்க, 175 வரைக்கும் வேலைக்கு போயிருப்பாங்க. 174ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம போகுதுன்னா அவங்க திறமை இல்லாம இல்ல, வேக்கண்ட் கம்மினால வேலைக்கு போகாம இருந்திருப்பாங்க. அப்ப வேகன்சி இன்க்ரீஸ் அதிகம். சிலபஸை பொறுத்தளவு குரூப் 4 சிலபஸை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் நீங்க உங்க சாய்ஸ் தான். நீங்க எதை இதை வந்து பிக்ஸ் பண்றீங்களோ அதைத்தான் நம்ம கொண்டு போக போறோம். ஆனா அதை தாண்டி என்னன்னா டிஎன்பிசி ஒரு குழு அமைச்சு எது மாணவர்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கு வந்து எல்லா மாணவர்கள்ட்டையும் ஸ்கூல் புக்கு ஈஸியா கிடைக்கும். எங்க போனாலும் ஸ்கூல் புக்கு ஈஸியா கிடைக்கும். அப்ப 10ஆம் வகுப்பு தரன்னு வரும்போது இப்ப நம்ம குரூப் 1 டிகிரி ஸ்டாண்டர்டோ அதை பத்தி நம்ம பேசல. அது அவுட் சோர்ஸ் போவாங்க, வைப்பாங்க, ஜிகேல வந்து சுத்தி விடுவாங்க, அது ஓகே தான். இது 10ஆம் வகுப்பு தரங்கிற போது 10ஆம் வகுப்பு படித்தவர்களும் 12ஆம் வகுப்பு படித்தவர்களும் நிறைய பேர் எழுதுவாங்க. இப்ப டிகிரி படிச்சவங்க கூட மேனேஜ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் இது வந்து சமநிலையா இருக்காது. அப்ப இது என்னன்னா 10ஆம் வகுப்பு தரத்துல இப்ப இருக்கிற சிலபஸ்னாலும் ஓகே தான், இல்ல ஓல்டு சிலபஸ் கொண்டு வந்தாலும் ஓகே தான். ஆனா 10ஆம் வகுப்பு தரத்துல கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்பனாதான் எழுதுற எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். இப்ப டிஎன்பிசி தேர்வாணையத்தோட வேலை என்ன? நல்ல ஆட்களை தேர்வு செய்யறது. உங்க வேலை கரெக்டான சிலபஸ் படி அந்த இருக்கிற வரிப்படி கொஸ்டின் எடுக்கிறது. ஆனா இந்த சிலபஸ்ல இப்ப கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னு வைங்கவேன், 2.5 லட்சம் கலைச்சொற்களை போய் படிக்க முடியாது. பள்ளி பாட புத்தகத்திலே குறைஞ்ச ஒரு 200 டு நீங்க 6th to +2 வரைக்கும் கூட எடுத்துக்காங்க. ஏன் சிறப்பு தமிழ்ல இருக்கிற கலைச்சொற்கள் கூட எடுத்துக்காங்க. பட் ஒரு 200 250 கலைச்சொற்கள் இருக்கு. அதை அதனால ஸ்டூடெண்டால படிக்க முடியும். அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு டிக்ஷனரியே படிக்கிற மாதிரி ரொம்ப லெவல்ல போய் அது லக்ல பாஸ் ஆகலாம், கடைசி 90 தான் அடிக்க முடியும், ஒரு 10 கொஸ்டின் லக்ல யாருக்கு கிடைக்குதோ அவங்க வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஜிகேல எந்த பிரச்சனையும் இல்லை. இது பள்ளிப்பாட புத்தகத்துல அழகா கேட்கிறாங்க. ஜிகேவை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், மேக்ஸ் ரீசனிங் வச்சிருக்காங்க, மேக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. சரி விடு, 90 கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது, 80 கிடைச்சா போதும்னு அப்படியே மனநிலை போக முடியாது. ஏன்னா தமிழ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். தமிழ்ல நிறைய பேர் 95 90 போட்டுதான் ஜிகே அப்புறம் மேக்ஸ்ன்னு கட் ஆஃப் போகும்போது 180 போகும். இப்ப இந்த தமிழ் இங்க பிரச்சனையா இருக்கும்போது கெஸ்ஸிங்ல அந்த 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வந்து ப்ராப்ளமா தான் இருக்கு. அது போக மிச்ச கொஸ்டின்ஸும் கூட எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப ஆன்சருக்கு தேடவே முடியாது. எங்க இருந்து வந்துச்சு, அந்த புத்தகம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, முத்துக்குமரனா இளங்குமரனான்னு போட்டு அங்கன்னு தேடிட்டே இருப்பான். ஸோ எல்லா லைப்ரரியிலையும் ப்ராப்பரான புக்ஸும் கிடையாது. அப்போ ஓலைச்சுவடிங்கிற மாதிரி போய் தேடுற மாதிரி இருக்கு. இது தேடுறதுக்கே 6 மாசம் ஆயிருது. அப்புறம் அதை ரீட் பண்றதுக்கு 6 மாசம் ஆயிரும். இப்ப படிக்கிறதுக்கு இதுக்கு குரூப் 1 எழுதிட்டு போயிடலாம், இல்லாட்டி யூபிஎஸ்சி எழுதிட்டு போயிடலாம். ஸோ அப்ப என்னன்னா இந்த 10ஆம் வகுப்பு சிலபஸ்னா 10ஆம் வகுப்பு தரத்துல வடிவமைக்கணும். பள்ளி பாட புத்தகங்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லை.
இல்ல நான் சொல்றேன், போன கவர்மெண்டா இருக்கட்டும், வர கவர்மெண்டா இருக்கட்டும், எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், தனது பள்ளி பாட புத்தகத்தை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. ரைட்டா உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு எந்த பாட புத்தகம் இப்ப அவுட் சோர்ஸா இருந்தாலும் நாங்க நடத்த தயார் தான். பயிற்சி மையமா நாங்க எதுனாலும் நடத்துவோம், என்ன வேணாலும் நடத்துவோம். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது கரெக்டா இருக்குமா? நம்பிக்கையா படிக்க முடியுமா? கான்பிடண்டா எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணும்போது படிச்சதுல இருந்து வந்துச்சா? அது வராம வெளியே வெக்ஸ் ஆகி நல்லகளுங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஸ்டினே புரியலன்னு வெக்ஸ் ஆகி வந்தவங்க தான் ஏகப்பட்ட பேர். அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகுறது எல்லாரும். அப்ப கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பான முறையில புதிதாக ஆட்சி அமைந்துள்ள முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறையான கோரிக்கை என்னன்னா, நான் என்ன சொல்றேன், இந்த சிலபஸை மாத்துங்கன்னு கூட நம்ம சொல்லல. மாணவிகளுடைய நலனுக்கு எந்த சிலபஸ் கரெக்டான சிலபஸ், அந்த வினாத்தாளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு இவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கோரிக்கை வைக்கும் போது அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அங்க இருக்காங்க, முறையா நம்ம சொல்றதா இப்ப அதை அவங்க முழுசா கேட்டாலே போதும். ஏதோ சொல்ல வராங்க, சரி ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு தேவை என்ன கொஸ்டின் எடுக்கிறாங்க, ப்ராப்பரான கொஸ்டின் வரப்போது எழுதுறோம், எங்களுக்குள்ள நாங்க யார் அதிக மார்க் எடுத்திருக்கோம் எங்களுக்கு வேலையை கொடுங்க, அவ்வளவுதான். 190 மார்க் எடுத்தாலும் சரி, 180 எடுத்தாலும் சரி, 180 கொஸ்டின் அடிச்சாலும் சரி, எங்களுக்குள்ள நாங்க எழுதுறோம் 10 லட்சம் பேர் எழுதுறோம், எங்க 10 லட்சம் பேர்ல யாரு முன்னாடி வரமோ கட் ஆஃப் படி வேலை கொடுக்க போறீங்க. இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே. அதுக்கு ரொம்ப மொட்டை மனப்பாடம் பண்றது, லாஜிக் இல்லாம படிக்கிறது, அந்த மாதிரி அடிப்படையில் இந்த சிலபஸ் இருக்கு. இந்த சிலபஸ்ல கிட்டத்தட்ட 30% ஸ்கூல் புக்லேயே கிடையாது. ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ண, ஏன்னா 30% வெளியே தான் போற மாதிரி இருக்கு. வெளியே போனாலும் அதுல இருந்து வராம அது ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும், நீங்க கேட்டது வித்தியாசமான புத்தகமா இருக்கும். ஏன்னா பேராசிரியர்கள் தான் வினாக்கள் எடுப்பாங்க. அப்பங்கிற போது இந்த 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ குரூப் 1க்கு நாங்க பேசணுமா, வேற எதுக்கும் பேசல. 10ஆம் வகுப்பு தரம்னு போட்டீங்கன்னா அது 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கணும். எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சி தரத்துல தான் இருக்கணும். டிகிரினா நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்காங்க, அந்தந்த தரத்துல இருந்தா மட்டும்தான். இல்லை என்றால் தேர்வு நீங்க நடத்தி முடிச்சோன்னா அது அவுட் சோர்ஸ்ல நிறைய போகுது வைக்குதுன்னா, திரும்ப மீண்டும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து உங்க ஆபீஸ் முன்னாடி நிக்கணும். இது போன கவர்மெண்ட் அதை கரெக்டா, ஏன்னா எல்லாருடைய மனசு பாதிப்பை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ கேட்கறாங்களே ரோட்ல, இப்போ ஒருத்தர் போராடுறாங்க, இப்போ டீச்சர்ஸ் போராடினாங்க, ப்ரொஃபசர்ஸ் போராடினாங்க, டிஎன்பிசி ஆகி நாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமி எல்லாரும் சேர்ந்து யாராவது போராடுறாங்கன்னா அது உளவுத்துறை கரெக்டா கொடுத்து எதற்காக போராடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு யாரும் காது கொடுத்து கேட்கல. பட் இப்ப இருக்கிற அரசாங்கம் 100% கேட்பாங்கிற நம்பிக்கையோட தான் எல்லா யூடியூபர்ஸும் நேற்று ஃபுல்லா கான்ஃபரன்ஸ்ல பேசணும், பேசிதான் இந்த வீடியோ பதிவு வெளியிடுறோம். மாணவர்களாகிய உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நாங்க இப்போ ஓல்டு சிலபஸ்ன்னு இப்போ ஓல்டு சிலபஸ்ன்னு சொல்றேன்னு வச்சுக்காங்க, நீங்க 1-2 நினைப்பீங்க, சார் இலக்கியம்லாம் படிக்க முடியாது, உரைநடைலாம் படிக்க முடியாது, தற்போதுள்ள சிலபஸ்ல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியல, எக்ஸாம் கால் கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் வந்த பின்னாடி அப்புறம் நீங்க யோசிச்ச ஒரு பிரோஜனமும் இல்லை. இந்த வருஷம் எப்படியாவது வேலைக்கு போகணும்னு படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, ஸோ கண்டிப்பான முறையில் ஜிகேவை நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப எடுத்திருக்கிற கோரிக்கை இந்த 10 நாளைக்குள்ள அவங்க கிளாரிஃபை, அதுக்காக கடைசி நேரத்துல கிளாரிஃபை பண்ண கன்ஃபியூஸ் ஆயிருவோம். 10 நாளைக்குள்ள, இந்த 10 நாள் ஒரு டார்கெட் மாதிரி தொடர்ந்து வீடியோ எல்லா சேனலுமே எல்லாமே வீடியோ போடுவோம். ஒரு 10 நாளைக்குள்ள இவங்க கிளாரிஃபை பண்ணி இதுதான் இந்த சிலபஸ் ரிப்ல இது கரெக்டா இருக்குன்னு ஒரு அறிக்கை, டிஎன்பிசி இத்தனை லட்சம் மாணவர்களுக்காக ஒரு பேப்பர், ஒரு A4 ஷீட் உள்ள ஒரு பேப்பர்ல அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் தைரியமா படிக்கலாம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அவர் முதலமைச்சர் வேலையை அவர் பார்ப்பாரு, தேர்வாணையத்த வேலையோட அவர் வேலையை பார்ப்போம். பட் இது கன்ஃபியூசிங்கா போகும்போது என்ன ஆகும்னா, திரும்ப இங்க மெயில் பண்றது, அங்க அப்புறம் அவர்கிட்ட கேட்கறது, இங்க கேட்கறது, அங்க கேட்கறதுன்னு இப்படியே கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்ல போய் எக்ஸாம் நெருங்கிடும். எக்ஸாம் நெருங்கும்போது பாதிக்கப்படுறது தேர்வாணையம் இல்லை, அவங்க சம்பளம் ஆகிட்டு போயிருவாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு எங்க கோரிக்கையை கேட்கலன்னா போன அரசாங்கம் மாதிரி தான். அப்புறம் அப்ப எங்க பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான். ஆனா பட் இப்ப இருக்கிற அரசாங்கம் 100% எப்படி சொல்றோம்னா, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போதே நாங்க நடராஜ் சார்லாம் ஒரு சில பேர் போய் நாங்க டிஎன்பிசில என்னென்னலாம் எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கு நாங்க போய் கொடுத்துட்டு வந்தோம். அதை ஒரு சில விஷயம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. பள்ளி பாட புத்தகத்துல இருந்து முக்கியத்துவம் கொடுப்போம், ஏன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த புக்ஸ் தான் படிச்சுட்டு வராங்க, எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும், நாங்க நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு வந்தோம். சில ஆபீஸுக்கு போனோம் பார்க்க முடியல, சில ஆபீஸ்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். மாணவர்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா வேலை கிடைக்கலங்கிற தாண்டி அந்த வினாத்தாள் கூட திருப்தி இல்லைன்னா என்ன செய்யறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ மாணவர்களுக்கு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நியாயமான கோரிக்கையில வைப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 2 கோரிக்கை தான். அந்த சிலபஸ் படி 10ஆம் வகுப்பு தரத்துல இதே சிலபஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்குமா, அதுல குறிப்பிட்டது 10ஆம் வகுப்புல இல்ல, 10ஆம் வகுப்பு தரத்துக்குள்ள இல்ல. அப்ப அது எப்படி இவங்க ஒரு குழு அமைக்கணும். இப்ப கண்டிப்பா அவங்க ஒரு குழு அமைச்சு இது என்ன செய்யலாம் எது செய்யலாம் இமிடியட்லி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா சூப்பர் கவர்மெண்ட், உண்மையாவே பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட். ரைட்டா, இதை நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். ஆனா 100% நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா எவ்வளவு கத்தியாச்சு, போராடியாச்சு, ஓடியாச்சு, ஆடியாச்சு, மனம் நொந்துருச்சு. கண்டிப்பா 100% தலைவர் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா செய்வாரு.
அப்படின்னு நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். ஒரு அறிக்கை இல்லப்பா இதுதான்ப்பா சிலபஸ், நாங்க அவுட் சோர்ஸ் போவோம், அப்படி போவோம் இப்படி போவோம் அப்படின்னாலும் கூட கன்ஃபார்மா சொல்லிருங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நியூஸ்ல தான் இருந்தோம். எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஓட்டு யார் ஜெயிக்க போறா, ஆட்சி மாறப்போதா, ஏதாவது ஆக போதா. ஏன்னா அரசியலுக்கும் டிஎன்பிசிக்கு சம்மந்தம் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்ப ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா குரூப் 4 10,000 வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு தடவை. அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் அப்புறம் 7,000 வரும். அது அப்புறம் 9,000 வரைக்கும் கொண்டு போனாங்க. 6,000 வந்துச்சு. அது முன்ன பின்ன இருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருந்தாங்க. பட் புதிய கவர்மெண்ட் வந்து நிறைய அரசு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா நிறைய விஷயங்கள்ல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது நம்ம எடுத்து சொல்லாம கடந்து அவங்க என்ன செய்யறாங்க வேடிக்கை பார்த்தா ஆகாது. ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து முன்னாடி வைக்கணும். சார் வேகன்சி இந்த மாதிரி பண்ணுங்க, சிலபஸ்ல பிரச்சனை இருக்கு, வினாத்தாள்ல இந்த பிரச்சனை இருக்கு, இதை கொஞ்சம் பண்ணுங்க நம்ம முன்னெடுத்து வச்சோம்னா தான் அது ஏதாவது ஒரு மாற்றங்களோட வரும். இன்னும் வெளிப்படைத்தன்மை இன்னும் 10 கோரிக்கை இருக்கு. நாங்க டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளிப்படைத்தன்மையை எப்படி ரிசல்ட் வரணும், கீ வந்து எங்களுக்கு டெம்பரரி கீ வந்து ஃபைனல் கீ ரொம்ப லேட்டா கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல டிஎன்பிசி மாணவர்ல ஒரு வினாக்கள் சாதாரணமா இருக்காங்க. ஒரு உதாரணமா ஒரு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் பேப்பரை 5 கொஸ்டினுக்கு மேல தப்பா இருந்தா அந்த தேர்வை ரத்து பண்ணிருங்க. வேற வழி இல்லை. அப்படிதான் அப்ப வினாக்கள் தவறா இருக்கும்போது எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க. இல்ல அந்த 5 வினாக்களை எடுத்து வச்சுட்டு கன்சிடர் பண்ணும். இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்கு. அதுல வினாக்கள் தவறு இல்லாம வரவும் முடியாது. ஒரு வினா 2 வினா பரல. லாஸ்ட் குரூப்ல 7-8 வினாக்கள் நிறைய வினா தவறா இருந்துச்சு, கூடுதலாவே இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி மாணவருடைய கமெண்ட்டை கேளுங்க. டிஎன்பிசிலேயே இவ்வளவு பெரிய வெப்சைட்ல எக்ஸ் தளத்துல கேட்கறது, வாட்ஸ்அப்ல கேட்கறதெல்லாம் விட்டுட்டு டிஎன்பிசி வெப்சைட்லயே ஒரு காலம் ஒதுக்கி ஸ்டூடெண்ட் கார்னர்னு ஒரு காலம் இருக்கு, அதுல கொஞ்சம் ஒதுக்கி மாணவர்களாகிய நீங்க என்னெல்லாம் எக்ஸெப்ட் பண்றீங்க, ஏன்னா உங்களுக்கான அரசு இது, அப்போ உங்களுக்கு தேவையானது செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு சில கோரிக்கையில கேளுங்க. அவங்களுடைய லாகின் ஐடி ஒன் டைம் பாஸ்வேர்டையே கமெண்ட் நம்மளுடைய கோரிக்கையில கொடுக்கலாம். எந்த கோரிக்கையில் பெரும்பான்மையா இருக்கோ அதை டிஎன்பிசி சாத்தியக்கூறு இருந்தால், சாத்தியக்கூறு அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதனால் அது செயல்படுத்தலாம். எல்லா மாநிலத்துக்கும் முன்மாதிரியா நம்ம இருக்கலாம். இதைத்தான் எல்லாரும் எக்ஸெப்ட் பண்றோம். இதை கடந்த கவர்மெண்ட் செய்யல, இந்த கவர்மெண்ட் செய்யும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாக ஒரு காமனான கோரிக்கை தான். தனிப்பட்ட விதத்திலையும் மெயில் அண்ட் லெட்டர் இது மூலமா கோரிக்கை வைக்க தான் போறோம். ஸோ தேங்க்யூ தான். மாணவர்களாகிய நீங்களும் வேற என்ன மாதிரி விஷயங்களா நீங்க கோரிக்கை வைக்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க படிச்சுக்கிறோம். இப்ப அடுத்த கட்ட வேலையா நம்ம ஜிகே ஸ்ட்ராங்கா, ஜிகே மேக்ஸும் ஸ்ட்ராங்கா படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. இந்த 10 நாளைக்குள்ள தமிழை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து வரும்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கான இது கோரிக்கை தான். ரைட்டா? உங்களுக்கு இந்த சிலபஸ்னால ஓகே தான், ஓல்டு சிலபஸ்னால ஓகே தான். ஆனா 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்குமா அப்படிங்கிறது தான். ரைட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.